பிரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இந்த காலத்தில் நிறைய பேர் தன் தவறுகளை உணராதபடிக்கு மற்றவர்களுடைய தவறுகளையே சுட்டி காட்டி மற்றவர்களிடம் ஒரு இரக்கத்தை பெறுவதற்காக, நல்ல பேர் வாங்குவதற்காக, மற்றவர்களை பற்றி அவதூறான வார்த்தைகளை சொல்லி, பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி, அவர்கள் மேல் இல்லாத பொருளான்னு சொல்லி அவங்கள அவமானப்படுத்த நினைக்கிறாங்க. இவங்க நல்ல பேர் வாங்க மற்றவங்களை கெடுக்கிறாங்க. அதுலேயும் விசேஷ விதமாக சங்கீதம் 105:15 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இதோ நான் அபிஷேகம் செய்தவர்களை நீங்கள் தொடாதீங்கன்னு சொல்லிட்டு. வார்த்தையால் கூட தொடக்கூடாது, மனசளவில் கூட தொடக்கூடாது. தப்பை செய்திருந்தாலும் அவர்களுக்கு தகுந்த தண்டனை கடவுள் கொடுப்பார். நம்ம எல்லாரும் பாவிக தான். நம்மக்கிட்ட இருக்கிற பாவத்தையே நம்ம இன்னும் கழுவி சுத்தம் செய்ய முடியல. மற்றவர்களை பற்றியே குற்றம் சாட்டுகிறோம். அதனால் என்ன ஆகுதுன்னா, நமக்கு அநேக வியாதிகள் டாக்டர்கிட்ட போனால் நார்மல்னு சொல்லுவான், இல்லை மருந்து எழுதி கொடுத்துக்கிட்டே இருப்போம், ஆனால் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், ஆனால் குணம் ஆகாது. ஆனால் சாப்பாடு மட்டும் சாப்பிட முடியாது, வெறும் மாத்திரை தான் சாப்பிடணும், மருந்து தான் சாப்பிடணும். ஆசைப்பட்ட உணவை சாப்பிட முடியாமல் செத்து போக வேண்டியதான். அதனால் மற்றவர்களிடம் தப்பு காணுவதை மறந்துடுவோம். ஏன்னா பைபிள் சொல்லுது, மத்தேயு 7:1-3 வரைக்கும் படித்து பாருங்கள் நல்லா. மத்தேயு 7:1-3, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாமல் இருக்கணும்னா நீங்கள் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்ப்பிடாதீர்கள். நீங்கள் எந்த அளவில் அளக்குறீங்களோ அந்த அளவு தான் உங்களுக்கும் அளக்கப்படும். முதல்ல உங்கள் கண்ணில் உள்ளதை எடுங்க. ஏன்னா நம்ம தவறுகள் செய்கிறோம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், மற்றவர்களை பற்றி தப்பை கண்டுபிடிக்கணும்னா உங்கள் கண்ணில் உள்ளதை முதல் எடுத்துருங்க. அப்போ தான் மற்றவர்கள்ட்ட இருக்கிறத நம்ம காண முடியும், எச்சரிக்க முடியும். நம்மளே கோபம், வைராக்கியம், வெறுப்போட மன்னிக்க முடியாமல் பேசாமல் இப்படி எடுத்துக்கிட்டு நம்ம எவ்வளோ ஜெபிச்சாலும் ஆண்டவர் எப்படி ஜெபத்தை கேட்பார்? அதான் சொல்கிறார், நீ மற்றவருடைய பாவத்தை மன்னிச்சா தான் உன் பாவத்தை மன்னிப்பேன். நம்மளே பாவம் தான் செய்கிறோம். மற்றவர்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதே ஒரு பாவம் தான். குறை சொல்லி சொல்லி பல வியாதிகளை நம்ம மேலே போட்டுக்கிறோம். டாக்டர்கிட்ட போனால் நல்லா செக் பண்ணுவான், எல்லாம் நார்மலாக இருக்கும், மருந்து கொடுப்பான், சாப்பிடுவோம், அது வேலை செய்யாது. இஷ்டப்பட்டதை சாப்பிட முடியாமல் சாக வேண்டியதான், மறக்க வேணாம். அதான் சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறாரு, ஆண்டவரே ஆண்டவரேன்னெலாம் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, என் தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றணும். தந்தையின் சித்தம் என்ன? எல்லாரோடையும் சமாதானமாக இருக்க முயற்சி செய்யுங்கள். எஃபேசியர் 6 சொல்கிறாரு, இல்லை 4 சொல்கிறாரு. இந்த மாதிரி பல வார்த்தைகளை நம்ம கேட்கலாம். முக்கியமாக ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, சமாதானம் இல்லாமல் கடவுளை பார்க்க முடியாது. அதனால் எல்லாரையும் மன்னித்து எல்லாரோடையும் சமாதானமாக இருக்க முயற்சி செய்வோம். நம்ம முயற்சி செய்வோம். அவங்க பேச நினைக்கினாலும் பரவாயில்ல, அவங்களுக்காக ஜெபிப்போம். பேசினா நல்லது. சமாதானமாக இருக்காமல் நம்ம கடவுள்கிட்ட ஒன்றும் பெற முடியாது, மோட்சமே கிடைக்காது. அப்புறம் இங்கே என்ன கிடைக்க போகுது? அது செய்வோமா? நல்லபடியானவர்கிட்ட சமாதானத்தோடு இருக்க முயற்சியும். பிரைஸ் தி லார்ட்.